இது அடுத்த நாள் இந்த டேங்க்கில் என்னெல்லாம் செட் பண்ண போகிறோமோ அதுக்கு ட்ரிஃப்ட்வுட்டு, சாண்டு, ராக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த டேங்க்கு சைஸுக்கே ஒரு ஸ்டாண்டு செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது பேஸ் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி கீழே பேஸ் சாயில் வைக்கணும். அப்போ தான் அந்த சாயில் வந்து கலையாது. பிளான்ட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ரூட்டு பிடிக்கும். இது மறக்காமல் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது விஷுவலைசேஷன். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இந்த மாதிரி செட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் போட போகிறோம், இந்த மாதிரி பிளான்ட் போட போகிறோம், ட்ரிஃப்ட்வுட் செட்டப்பா இல்லை வெறும் ராக் செட்டப்பா இல்லை வெறும் பிளான்ட்டில் என்ன மாதிரி பிளான்ட்டு, ஸ்டெம் பிளான்ட்டா இல்லை வந்து கார்பெட் கிராஸாக, இந்த மாதிரிலாம் பார்த்து அதுக்கான சாயிலும் நீங்கள் வாங்கிக்கணும். அமேசான் சாயில் 3 kg வாங்கியிருந்தேன் டேங்க்கை பொறுத்து. அதை வச்சு நான் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பிளாட்டினம் சாயில் 1 kg இதை மேலே போகிறதுக்காக. அப்போ தான் பிளான்ட்டோட எடுக்கலாம் போய் உட்காந்துக்கும், சின்னதாக இருக்கும். அதுக்காக அடுத்து வந்து சீடு. நான் சீடு போட்டு தான் வந்து இந்த டேங்கை செட் பண்ண போகிறேங்க. ஆமாம்.